Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல first question பார்க்க போறோம். question என்னன்னா which of the following sequences are in geometric progression? அதாவது இந்த சீக்வென்ஸ்லாம் வந்து geometric progression இல்லையா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision பார்க்கலாம். sequence என்ன 3, 9, 27, 81, till infinity. இப்போ இந்த sequence வந்து geometric progression இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா ratio of consecutive terms. அதாவது இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன t1 equal to 3, அடுத்து செகண்ட் டேர்ம் என்ன t2 equal to 9, தேர்ட் டேர்ம் என்ன t3 equal to 27, ஃபோர்த் டேர்ம் என்ன t4 equal to 81. இப்போ ரேஷியோ ஆஃப் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா t2 by t1, அதுக்கப்புறம் t3 by t2, அதுக்கப்புறம் t4 by t3. இப்போ ரேஷியோலாம் கண்டுபிடிக்கலாம். t2 by t1 செகண்ட் டேர்ம் என்ன 9 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 3, 9 டிவைடட் பை 3 என்ன 3. அடுத்து t3 by t2, t3 வந்து என்ன 27 divided by t2 வந்து என்ன 9, 27 divided by 9 என்ன 3. அடுத்து t4 by t3, t4 என்ன 81 divided by t3 என்ன 27, 81 divided by 27 என்ன 3. இப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து காமன் ரேஷியோ. இப்போ ரேஷியோ வந்து சேமாக இருக்கிறதுனால இப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சீக்வன்ஸ் என்ன 4, 44, 444, 4444. இப்போ நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு t2 by t1 செகண்ட் டேர்ம் என்ன 44 divided by first term என்ன 4, 44 divided by 4 என்ன 11. அடுத்து t3 by t2 அதாவது third term divided by second term, third term என்ன 444 divided by second term என்ன 44. அப்போ 444 divided by 44 இது நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 111 by 11 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா t2 by t1 ஓட ஆன்சர் என்ன 11, t3 by t2 ஓட ஆன்சர் என்ன 111 by 11. அதாவது ரேஷியோ வந்து ஈக்குவலாக இல்லை, அப்போ இட் இஸ் நாட் அ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 0.5, 0.05, 0.005 இன்ஃபினிட்டி. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது t2 by t1 வந்து கண்டுபிடிக்கணும். t2 என்ன 0.05 by first term என்ன 0.5. இப்போது இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா இந்த டெசிமலை வந்து ஒரு ஹோல் நம்பராக மாற்றுறதுனால. இப்போ 0.05 into 100னா உங்களுக்கு 5 அப்படின்னு வரும். அதேமாதிரி 0.5 into 100 வந்து உங்களுக்கு 50. இப்போ 5 by 50 இது 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/10. ஸோ இது வந்து ரேஷியோ வச்சுக்கலாம். அடுத்து t3 by t2 தேர்ட் டேர்ம் என்ன 0.005 by second term என்ன 0.05. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 0.005 into 1000 வந்து 5 by 0.05 into 1000 வந்து 50. இப்போ அது 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/10. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது. அப்போ இதான் வந்து காமன் ரேஷியோ. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். therefore it is a geometric progression. இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 1/3, 1/6, 1/12 till infinity. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம t2 by t1 பார்க்கலாம். t2 வந்து என்ன 1/6 divided by t1 என்ன 1/3. அப்போ 1/6 1/3 வந்து மேலே போச்சுன்னா 3/1. அப்போது 3 and 6 நம்ம கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா t2 by t1 வந்து உங்களுக்கு 1/2. அடுத்து t3 by t2 தேர்ட் டேர்ம் என்ன 1/12 by t2 என்ன 1/6. அப்போது 1/12 1/6 மேலே போச்சுன்னா 6/1. அப்போ 6 1s are 6, 6 2s are 12. அப்போ ஆன்சர் என்ன 1/2. இப்போ பார்த்தீங்கன்னா t2 by t1 வந்து உங்களுக்கு 1/2, அதேமாதிரி t3 by t2 1/2. அதாவது ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லலாம். இப்போ நம்ம ஃபிஃப்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 1, -5, 25, -125. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இல்லையான்னு செக் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் t2 என்ன -5 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 1, -5 டிவைடட் பை 1 என்ன -5. அடுத்து தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் அதாவது t3 by t2 தேர்ட் டேர்ம் என்ன 25 by t2 என்ன -5.
இப்போ 25 டிவைடட் பை -5 என்ன -5 தான். அப்போது ரேஷியோ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது. அப்போ காமன் ரேஷியோ -5ன்றதுனால இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லலாம். இப்போ 6th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன 120, 60, 30, 18. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இல்லையான்னு செக் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு T2 பை T1. T2 என்ன 60 டிவைடட் பை T1 என்ன எவ்வளோ 120. இப்போ 60 டிவைடட் பை 120 எவ்வளோ 1/2 அப்படின்னு வருமா. அடுத்து T3 பை T2. இப்போ தேர்ட் டேர்ம் என்ன 30 டிவைடட் பை செகண்ட் டேர்ம் என்ன 60. இப்போ இது நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 1/2 அப்படின்னு தான் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T4 பை T3யும் இருக்குது, ஏன்னா ஃபோர்த் டேர்ம் இருக்குது. அப்போ T4 என்ன 18 டிவைடட் பை தேர்ட் டேர்ம் என்ன 30. இப்போது 18 டிவைடட் பை 30 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1/2 வந்து வராது. அப்போது ரேஷியோ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இல்லாதனால இந்த சீக்வன்ஸ் வந்து நாட் அ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இப்போ அடுத்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். 16, 4, 1, 1/4, infinity. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனாக இல்லையான்னு செக் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன 4 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 16. இப்போ 4ஆல் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 1/4 அப்படின்னு வரும். அடுத்து தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் என்ன 1 டிவைடட் பை செகண்ட் டேர்ம் என்ன 4. அடுத்து ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்ட் டேர்ம். ஃபோர்த் டேர்ம் எவ்வளோ 1/4 டிவைடட் பை தேர்ட் டேர்ம் என்ன 1. 1/4 டிவைடட் பை 1 வந்து 1/4 தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் சொல்லலாம். therefore இட் இஸ் அ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ இதான் வந்து 7th சப்டிவிஷனோட ஆன்சர். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.